உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, நீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க கல்யாணத்துக்கான வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிச்சோம். நீங்க சொன்ன மாதிரியே பொம்மி தாலியை கொண்டு வந்து கொடுத்துட்டா. சித்தார்த்தம் ராணியோட கழுத்துல தாலியை கட்டி அவங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. நல்லது. எங்க எல்லாருக்கும் இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்கு சாமி. அடுத்தடுத்து என்ன சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணுமோ அதற்கான முகூர்த்த நேரத்தை நீங்க குறிச்சு கொடுத்துட்டா அப்படியே செஞ்சிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ண. இப்போ நீங்கள் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன். ரொம்ப நல்லது. வாங்க சாமி. ராணிக்கு இப்ப 7ஆம் மாசம் நடக்குது. ஆனா இது வரைக்கும் அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரியே அவ வயிறு காமிச்சு கொடுக்கல. இத்தனை நாளா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு தான் ராணி கழுத்துல சித்தார்த் கட்டின தாலி இல்ல, அதை கழட்டி அவ முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கான்ற விஷயமே நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது. நம்பூதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தொலைஞ்சு போன அந்த தாலிய பொம்மியே கொண்டு வந்து கொடுப்பா, சித்தார்த்து ராணி கழுத்துல தாலி கட்டுவான்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி, இதுல இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல அஞ்சல, மல்லிகா கர்ப்பமா இருக்கா நம்ம சந்தோஷப்பட்ட நேரத்துல அவ வயிற்றுல வளர்றது குழந்தையே இல்ல, அது பசுபதி உடம்புல இருந்த பாக்குன்னு ராணி சொல்லி அது இப்ப மல்லிகா வயிற்றுல இல்ல, அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னான். சரிங்க, அதுக்கு என்ன இப்போ? இல்லம்மா, இன்னும் 3 மாசத்துல ராணிக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த நேரத்துல இந்த சாந்தி முகூர்த்தம் சம்பிரதாயம் எல்லாம் வேணுமான்னு எனக்கு தோணுது. ஆமாமா, அப்பாக்கு வந்த இதே சந்தேகம் தான் எனக்கும் வந்துச்சு. ஆனா இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையாமா? உங்க 2 பேருக்கும் தோணுது எனக்கு தோணி இருக்காதா? நானே பயங்கர குழப்பத்துல இருந்ததால்தான் நம்பூதிரி வர சொல்லுங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். மண்டபத்தில் எடுத்த போனு இவ்வளோ நேரமா சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிருந்துச்சு. சார்ஜ் போட்டு ஆன் பண்ணா பாஸ்வேர்டுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. இருக்கிற எல்லா பேட்டர்னும் போட்டு பார்த்தாச்சு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. சரி, நம்பர் போட்டு பார்ப்போம். மொத்தமா லாக் ஆயிடுச்சு. என்னாச்சு மேடம்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உங்க வேலையை பாருங்க. சரி, பக்கத்துல எங்கேயாச்சும் மொபைல் சர்வீஸ் பண்ற கடை வந்துச்சுன்னா நிறுத்துங்க. எதுக்கு மேடம்? இங்க பாருங்க, நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். என்ன கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. சரிங்க மேடம். வேகமா போங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம இந்த பாம் அக்யூஸ்ட் கூட சாவித்ரி, தமன்னா இவங்களுக்கு என்ன கனெக்ஷனா இருக்கும்? நம்ம நினைச்சதை விட இவளுங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காளுங்களே. இந்த மொபைல் ஆனானா மட்டும்தான் நமக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். நான் வீட்டுண்ட கிழக்கு திசையில உட்காந்து ஓலை எடுத்து படிச்சுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடைகளை தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும். சரி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க நம்பூதிரி. ஏங்கா, இந்த நம்பூதிரி சொல்றது எல்லாமே நடக்குது. இவர்கிட்டயே மனோவை பத்தி கேட்கலாமா? இல்லக்கா, உங்க மேல இருக்கிற பாசத்துல அந்த பொம்மையை பழி வாங்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா அவன் இப்ப வரைக்கும் வரவே இல்லையேக்கா. அவன் இருக்கானா இல்ல நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பொம்மி அவனை தூக்கிட்டாளான்னு தெரியலையே. வாய கழுவியா?
உங்களுக்கு பேச வேற டயலாக் இல்லனா அதுக்காக கண்டதையும் உளறுவீங்க. என் பையனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவன் நிச்சயம் திரும்பி வருவான். வந்துருவாங்கக்கா, வந்துருவாங்கக்கா. இங்க வந்திருக்கிறது நம்பூதிரி இல்ல. அவர் சொல்றதை யாரும் கேட்காதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. அவர் நம்பூதிரி இல்ல. என்ன இது? அங்க பாருங்க, பாருங்க. இவன் நம்பூதிரி இல்ல. அவன் பேச்ச நம்பாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இவன் உண்மையான நம்பூதிரி இல்ல. ஐயோ, என்ன இது? என்ன இது? இந்த ஈ இப்படி சுத்தி சுத்தி பறக்குதே, கொஞ்சம் விரட்டுங்க அத. எப்படி ஈ வீட்டுக்குள்ள வந்துச்சு? நீங்கள் எல்லாரும் பூஜை ரூம்ல போய் இருக்கி. நான் இந்த ஈய வெளியே விரட்டிட்டு வரேன். வா வாங்க எல்லாம் போ. சரிங்க. ராணி வா. ஈ ஓட்டுறதுக்காக ஏதோ வச்சிருக்காரு போல இருக்கு. அஸ்வம் பிரச்சனை. நீங்கள் எந்த செய்தாலும் அடுத்து நடக்க போறத தடுத்து நிறுத்த முடியாது அச்சா. இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு காரணமா இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் நீங்கள நான் இப்ப வரைக்கும் உசுரோட விட்டு வச்சிருக்கேன். நான் வந்த காரியம் முடிகிற வரைக்கும் நீங்களோட உடம்பு எனக்கு வேணும்பா. நீ செய்தது மகா பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். தர்மத்துக்கு துணை நிற்க வேண்டிய நீ அதர்மத்துக்கு துணை போகணும். என்ன என் மகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாவும் வெக்கமாவும் இருக்கு. நீங்கள எதுக்காக இப்படி ஈயா மாத்தனங்கிறத நீங்கள மறிச்சு போயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.